ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீர்காழியில் இருக்க ஒரு பழமையான வீட்டுக்கு வந்திருக்கோம். அந்த வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 85 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டைம் மிஷின் ஒன்று தான் இருக்குது. பாருக்கும் அது எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ஒரு ஆர்வமாக இருக்கு. வாங்க ஓ பின்னாடியே வாங்க. பார்த்தீங்கன்னா காய்ஸ், அதான் இந்த வீடு. ஒரு 85 வருஷங்கிறாங்க. இதுதான் இந்த வீடு. வாங்க இந்த வீட்டில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இது வந்து டைமிங் இருக்கும். கையோட வந்துருச்சுங்க, யாரும் பார்க்கல வச்சிடும். பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து டைமை செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இதில் வந்து இங்கே ஒரு இது இருக்கும் காலம், அது இல்லையும். இப்போ அது ரெண்டுத்துலேயும் இந்த ஃபிட் பண்ணிட்டு இந்த பட்டனையும் இந்த பட்டனையும் நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு இது உள்ள தான் போகணும். இது உள்ள போனால் நீங்கள் என்னென்ன வருஷத்துக்கு போகிறீங்கன்றதை வந்து இதில் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதேமாரி இங்கே ஒன்று இருக்கும், அது இல்லையா, அதுக்கு மேலே இதை எடுத்து சொருகிக்கலாம். இப்போ தான் கேட்டேன், இது வந்து சொல்லிட்டு எந்த வருஷத்துக்கு போகணுமோ அதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து கொஞ்சம் ரன்னிங்கில் இல்லை. இது வந்து ஒரு 85 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்கிறதுனால ரன்னிங்கில் இல்லை. இப்போ இது உள்ளன்னு பார்த்தோம்னா, இது உள்ள வந்து ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் உள்ளே போயிட்டு அந்த பட்டனை அழுத்திட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தெரியும்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சுட்டு தான் இருப்போம். நம்ம உள்ளே படுத்துருக்கிறது இதில் தெரியும். என்ன அது வந்து ஆரம்பித்தோடனே நம்ம வந்து திடீர்னு ஒரு 2 செகண்ட் காணாம போயிடுவோம். இதான் அந்த மிஷின். பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி சித்தபீடம் மருத்துவமனை அப்படின்னு இருக்கு. இந்த விஷயம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் தான் நம்ம வந்து இதில் எப்படி வந்து ட்ராவல் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து நான் சும்மா தானே சொன்னேன் எல்லாத்துக்கு. இது வந்து இன்னும் டைம் மிஷின்லாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு பேக் பண்ணுறோம்ல, அந்த மிஷின் தான் இது. பார்த்தீங்கன்னா இதான் வந்து டெம்பரேச்சர் காட்டுறது. இது வந்து ரொம்ப பழசாயிட்டுன்றதுனால இது என்ன வேணால் செஞ்சுக்கலாம். இதுதான் அந்த பட்டனு. இது வந்து கேஸ். இது நான் வந்து சும்மா சொன்னேன், இது வந்து கேஸு. அப்படியே வாங்க, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க, கேஸ் பர்னர். இதெல்லாம் உள்ளார காட்டுறேன் வாங்க. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பர்னர் மேலே இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஹீட் ஆகும். அவங்களுக்கு சும்மா விளையாடுறதா அப்படி சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக். இதுதான் ட்ரே. இந்த கேக்கெலாம் ரெடி பண்ணுற ட்ரே தான். நீங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு டைம் மிஷின் நிறைய இருக்குது பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.